வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? மரபு தொடரும் அதற்கு உண்டான விளக்கம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, உவமைகள் பற்றி பார்க்க போகிறோம். உவமைனா என்ன? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய செய்கிறதுக்கு அதனுடைய ஒத்த மற்றொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை. ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை. அதாவது ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவது, விளக்குவது தான் உவமை. அதற்கு என்னென்ன சொற்கள் பயன்படுத்துவோம்? போல, ஆக, ஒப்பாக என்ற சொற்களை இடையில பயன்படுத்துவோம். இதுதான் உவமை. இப்போ இங்கே சில உவமைகள் கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாம். முதலாவதாக, அகழியில் இருக்கும் முதலைக்கு அதுவே வைகுண்டம் போல. அகழினா என்னது? குளம். வைகுண்டம்னா சொர்க்கம். இப்போ அகழியில் இருக்க முதலைக்கு, குளத்தில் இருக்கக்கூடிய முதலைக்கு அந்த இடம்தான் பாதுகாப்பாகவும் வசதியானதாகவும் தெரியும். அதனால் அதையே அது சொர்க்கமாக நினைக்குமா. அதுபோல் இந்த தொடரை, இந்த உவமையை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஒருவனுக்கு தன் இருப்பிடம் அல்லது சூழல் தான் மிகவும் சிறந்ததாக தோன்றும். ஓகேங்களா? ஒருவனுக்கு தன் இருப்பிடம்தான் அவனுக்கு சொர்க்கம். இருப்பிடம் அல்லது சூழல் தான் அவனுக்கு சிறந்ததாக தோன்றும். அதற்காக இந்த தொடரை இந்த உவமையை ஒப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, அனலில் இட்ட மெழுகு போல. இதை எதனுடைய ஒப்பிடுறாங்கன்னா, இப்போ நெருப்பில் இட்ட மெழுகு எப்படி உடனே உருகிவிடும், அதுபோல ஒருவர் துன்பத்தை கண்டு மனம் உருகி போவதை குறிக்கும். ஒருவர் துன்பத்தை கண்டு மனம் உருகி போவதை குறிக்கும். அனலில் இட்ட மெழுகு போல. அடுத்து, அன்னநடை கற்கப் போய் தன்னடையும் இழந்தார் போல. அதாவது அடுத்தவரை பார்த்து போலியாக செய்ய போய் தன்னிடம் இருந்த சொந்த திறமையையும் இழப்பது போல. அடுத்தவரை பார்த்து போலியாக செய்ய போய் தன்னிடம் இருந்த தன்னடையும் இழந்தார் போல. தன்னிடம் உள்ள சொந்த திறமையையும் இழப்பது போல. இழப்பதற்கு சமம், இழப்பது போல. அலை ஓய்ந்த கடல் போல் அச்சபை அடங்கியது. அதாவது கடல் எப்போதுமே எப்படி இருக்கும்? ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த கடல் அமைதியானா எப்படி இருக்கும்? அதுபோல ஒரு பெரிய சத்தம் அல்லது சபை அல்லது கூட்டம் அமைதியாக இருப்பதை குறிக்கும். அடங்கி போயிருப்பதை குறிக்கும். எது? அலை ஓய்ந்த கடல் போல. எதுக்கு ஒப்பிடுறாங்க? சபை அல்லது ஒரு பெரிய சத்தம் அடங்கி அமைதியாக இருப்பதை ஒப்பிடுறாங்க. அதற்கடுத்து, அணை கடந்த வெள்ளம் போல. அணை உடைந்தால் வெள்ளம் எப்படி தடையின்றி பாயும், அதுபோல கட்டுப்படுத்த முடியாத வேகம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகம் அல்லது வேகமான செயல். ஓகேங்களா? அணை கடந்த வெள்ளம் போல ஒரு கட்டுப்படுத்த முடியாத வேகம் அல்லது வேகமான செயல். அங்காடி நாய் போல் அலைந்தேன். அங்காடினா இப்போ சந்தையில் நாய் எப்படி ஒரு இடத்துல நிற்காம அலைஞ்சு திரியும், அதுபோல் ஒருவர் ஓரிடத்தில் நிற்காமல் அலைந்து திரிவதை குறிக்கும். அலைந்து திரிவது, ஒரு இடத்தில் நிற்காமல் அலைந்து திரிவது குறிக்கும். அதற்கடுத்து, அன்னம் இருந்த மென்மலரை புன்காகம் கொல்ல போனார் போல. இதில் அன்னம் என்பது ஒரு அழகான பறவை. புன்காகம் என்பது, இப்போ புன் அப்படின்னா என்ன மீனிங்னா, அழுக்கு அல்லது தாழ்வான நிலை, கீழ்நிலையில் உள்ளது. அழுக்கான கீழ்நிலையில் உள்ள காகம். இப்போ அழகான பறவை இருந்த அந்த மென்மலரை அழுக்கான காகம் கொல்ல போனார் போல. அப்படின்னா என்னென்னா, இப்போ உரிய இடத்திற்கு அல்லது உயர்ந்த இடத்திற்கு தகுதி இல்லாதவர் ஆசைப்படுவதை போல. தகுதி இல்லாதவர் ஆசைப்படுவதை குறிக்கும். தகுதி இல்லாதவர் ஆசைப்படுவதை குறிக்கும். அன்னம் இருந்த மென்மலரை புன்காகம் கொல்ல போனார் போல தகுதி இல்லாதவர் உரிய இடத்திற்கு அல்லது உயர்ந்த இடத்திற்கு தகுதி இல்லாதவர் ஆசைப்படுவதை குறிக்கும். அழகுக்கு அழகு செய்வது போல.
ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மேலும் சிறப்பிப்பது. மேலும் அழகாக இருக்கக்கூடிய பொருளை மேலும் சிறப்பிப்பது, அழகுக்கு அழகு செய்வது போல. அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல ஒரு காரியத்தை வந்து பொறுமையின்றி பதற்றத்திலே செஞ்சு அறகுறையாக செய்வது. பொறுமையின்றி பதற்றத்தில் அறகுறையாக செய்வது, அரைகுறையாக செய்வது. அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல, அவசரமாக செஞ்சு அதை அரைகுறையாக ஒரு செயலை செய்வதை குறிக்கும். அடியற்ற மரம் போல. இப்போ அடியற்ற மரம்னா வேற இருந்த மரம் எப்படி சாய்ந்து விழும், அதுபோல் அடினா இது வேரை குறிக்கிறது. இங்கே வேரற்ற மரம் எப்படி சாய்ந்து விழும், அதுபோல் எந்த ஆதரவும் இன்றி திடீரென வீழ்வது. எந்த ஆதரவும் இன்றி திடீரென வீழ்வதை குறிக்கும். வீழ்வது. ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்குதனை போல அப்படின்னா என்ன பொருள்னா, இப்போ குரங்கு கையில் ஒரு உணவாகிய ஆப்பம் கிடைச்சதுன்னா அதை வந்து அமைதியாக உட்காந்து சாப்பிடாம அதை அசைத்து குலுக்கி அதை அப்படியே சிதறடிச்சிரும். முடிவில் வந்து அந்த உணவு கெட்டே போய்விடும். அதுபோல் தேவையில்லாத வேலையை செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்வது, அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் மாற்றி அடிக்கடி அதை மாற்றிக்கிட்டே இருந்து தவறாக நடத்தினால் அந்த செயல் இந்த ஆப்பம் கெடுவது போல கெட்டுவிடும் என்பதை குறிக்கிறது. அதற்கடுத்து ஆறிடும் மேடும் மடுவும் போல. மேடுனா மேடு, மடுனா பள்ளம். இப்போ ஆற்றில் வந்து மேடும் பள்ளமும் எப்படி இருக்குது, அதுபோல் வாழ்க்கை வந்து ஒரே சீராக இருக்காது. எப்படி இருக்கும், உயர்வு தாழ்வு மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. அதாவது உயர்வு தாழ்வு. ஆறு வந்து எப்படி மேடும் பள்ளமாக இருக்கும், அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வருவதை குறிக்கிறது. அதற்கடுத்து ஆற்றில் கரைத்த புளி போல. ஆற்றில் ஓடும் ஆற்று நீரில் வந்து புளியை கரைத்தால் எப்படி வந்து பயனில்லாமல் போகும், அதுபோல் ஒரு செயல் வீணாவதை குறிக்கும். செயல் வீணாவது. ஆற்றில் கரைத்த புளி போல ஒரு செயல் வீணாவதை குறிக்கும். இலைமறை காய் போலனா இப்போ இலைகளுக்கு நடுவே காய் எப்படி மறைந்திருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. அதுபோல ஒருவருடைய திறமை அல்லது உண்மையாக கூட இருக்கலாம். உண்மை வெளிப்படாமல் மறைந்திருப்பதை குறிக்கும். இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு வந்து இஞ்சியோட காரம் தாங்காமல் எப்படி வந்து விழிக்கும், அதாவது இஞ்சியோட காரம் தாங்காமல் அந்த குரங்கு விழிப்பது போல என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பது. ஒருவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பதனை குறிக்கும். அதற்கடுத்து இமயம் சேர்ந்த கருங்காக்கை பொன்னிறம் அடைவது போல. உண்மையிலே இமயத்தில் வந்து கருங்காக்கை போச்சுன்னா அது பொன்னிறம் அடையாது. இங்கே எதற்கு உண்மையாக சொல்கிறாங்கன்னா, அதுபோல் நல்லவர்களோட சேர்க்கையால் தீய குணமும் நற்பண்பாக மாறுவதை குறிக்கும். தீய குணமும் எப்படி மாறுதான், நற்பண்பாக மாறுவதை குறிக்கும். அடுத்து இடிஓசை கேட்ட நாகம் போல. இடிஓசை கேட்ட நாகம் எப்படி இருக்கும், பயந்து போய் தன்னை காப்பாற்றி கொள்ள ஓடி ஒளிந்து கொள்ளும். அதுபோல் திடீரென வரக்கூடிய ஒரு பயமுறுத்தும் செய்தி அல்லது திடீர் அச்சத்தினால் பயந்து திடுக்கிடுவதை குறிக்கும். திடீர் அச்சத்தினால் பயந்து திடுக்கிடுவதை குறிக்கும். அதுக்கடுத்து இடி வீழ்ந்த மரம் போல. ஒரு பேரிடி விழுந்த மரம் எப்படி இருக்கும், பட்டு போயிருக்கும். அதுபோல் ஒரு பெரிய துயர செய்தியால் நிலை குலைந்து போவது. நிலை குலைந்து போதல்.
அதற்கடுத்து இரும்பை இழுக்கும் காந்தம் போல. இரும்பை இழுக்கும் காந்தம் போலனா இப்போ காந்தம் எப்படி இரும்பை இழுக்கும், அதுபோல ஒருவரை தன் வசப்படுத்துவது அல்லது ஈர்ப்பது. ஒருவரை தன் வசப்படுத்துவது அல்லது ஈர்ப்பதை குறிக்கும். அடுத்து இலவு காத்த கிளி போல. அதாவது இலவம் பழம் பழுக்கும் என எதிர்பார்த்து கிளி காத்திருக்குமா. இலவம் பழம் சிவப்பாக இருக்கும், அது பழுக்கும் அப்படின்னு இந்த கிளி காத்திருக்கும். அந்த பழத்தை உடைச்சு பார்த்தா என்ன இருக்கும், அதில் பஞ்சா பறந்து போயிடும். அதுபோல் அப்போ கிளி ஏமாந்து போகிறோம். அதுபோல் வீணான ஒன்றை நம்பி ஏமாறுவது. வீணான ஒன்றை, அதாவது நடக்காத ஒன்றை நம்பி ஏமாறுவது தான் இலவு காத்த கிளி போல. நம்பி ஏமாறுவது வீணான ஒரு செயல் அல்லது ஒரு நடக்காத ஒரு கற்பனையான செயலை நம்பி ஏமாறுவது தான் இலவு காத்த கிளி போல. இருதலை கொல்லி எறும்பு. இருதலை கொல்லினா இப்போ ஒரு கொல்லிக்கட்டையில் இருபுறமும் தீ எரியுது. நடுவில் இருக்கக்கூடிய எறும்பு என்ன செய்யும், நடுவில் இருக்கக்கூடிய எறும்பு எப்படி செய்யும், இரண்டு பக்கமும் போக முடியாமல் தவிக்கும் இல்லையா. அதுபோல் இரண்டு பக்கமும் துன்பம் தவிப்பது. இரண்டு பக்கமும் துன்பம், இந்த பக்கமும் துன்பம் இந்த பக்கம் துன்பம், இரண்டு பக்கமும் துன்பம் தவிப்பதை குறிக்கும். அதற்கடுத்து உடும்பு பிடி போல. உடும்பு பிடி உடும்பு எதை பிடித்தாலும் விடாது. அதுபோல் ஒருவர் ஒரு பிடிவாதமான குணத்தை குறிக்கும். பிடிவாதமான குணம், பிடிச்சா ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை செய்து முடிப்பது, விடாபிடியாக இருந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பதை குறிக்கும். அதுக்கடுத்து உச்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுவார் போல. அதாவது உச்சுவர் பூசாமல் இருக்கும், புறஞ்சுவரை பூசுவாங்க வெளிப்படை தோற்றத்திற்கு. அதாவது இது எதை குறிக்கும்னா அடிப்படையான விஷயத்தை செய்யாமல் வெளிப்புற தோற்றத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தருவது. அடிப்படையான விஷயத்தை செய்யாமல் வெளிப்புற தோற்றத்திற்கு, பகட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறிக்கும். உயிரும் உடம்பும் போல. இது ஒற்றுமையை குறிக்கும். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமையாக இருப்பது, அன்பாக இருப்பது. உயிரும் உடல் பிரிக்கவே முடியாது, அதை போல நெருக்கமான நட்பு அல்லது உறவை குறிக்கும். உமையும் சேவனும் போல. பிரிக்க முடியாத தம்பதியினர் அல்லது இணை பிரியாத உறவை குறிக்கும். பிரிக்க முடியாத தம்பதியினரை குறிக்கும் அல்லது பிரிக்க முடியாத உறவை குறிக்கும். உமையும் சிவனும் போல. உமி குத்தி கை வருந்தினார் போல. இப்போ நெல்லை குத்தினா நம்மளுக்கு அரிசி கிடைக்கும். உமியை உலக்கையில் குத்திக்கிட்டே எவ்வளோதான் குத்தினாலும் அதில் பயன் இல்லை, அதுலேருந்து எதுவுமே கிடைக்காது. அதுபோல் மாறாக நம்மளுக்கு என்ன தான் வலிக்கும், கை தான் வலிக்கும். அதுபோல் ஒரு பயனில்லாத காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்தால் எந்த லாபமும் இல்லாமல் இருப்பது. பயனில்லாத காரியம், வீணான செயல். பயனில்லாத காரியத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருந்து எந்த ஒரு லாபம் இல்லாமல் போவது. அதுக்கடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நம்ம உள்ளங்கையில் வச்ச நெல்லிக்கனி எவ்வளவு தெளிவாக தெரியும், அதுபோல் ஒரு விஷயம் மிக தெளிவாக இருப்பது ஒரு விஷயம் அல்லது உண்மை மிக தெளிவாக இருப்பதை குறிக்கும். அதற்கடுத்து உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. உகிர்னா என்னது, நகம். நகம் சுற்றினா நகத்தை சுற்றி உள்ள பகுதி எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். அந்த மென்மையான பகுதியின் மீது உலக்கை விழுந்தால் எப்படி இருக்கும், கடுமையான வலி ஏற்படும் இல்லையா. அதுபோல் ஒரு தாங்க முடியாத துன்பம் ஏற்பட்ட நிலையை குறிக்கும். மிகுந்த வலி அல்லது தாங்க முடியாத துன்பத்தை குறிக்கும். தாங்க முடியாத துன்பம் ஏற்பட்ட நிலையைத்தான் குறிக்கும். இது உகிர் சுற்றின் உலக்கை விழுந்தார் போல. ஊசியும் சரடும் போல. இப்போ ஊசியும் நூலும் எப்படி ஒன்றாக இணைந்திருக்குமோ அதை போல் நெருக்கமான ஒரு உறவு அல்லது பிணைப்பு அல்லது நட்பு ஊசியும் ஒற்றுமையாக இருப்பது தான் இதையும் குறிக்கும். ஊசியும் சரடும் போல நெருக்கமான பிணைப்பு. ஊமை கண்ட கனவு போல. ஊமையால் கண்ட கனவை விவரிக்க முடியாது, அவங்களால பேச முடியாது, அதனால் அந்த கனவு பற்றி விவரிக்க முடியாது. அதுபோல் ஒரு உணர்வை சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்திருப்பது, சொல்லாமல் இருப்பது. அவங்களோட உணர்வை விவரிக்காமல் இருப்பது அல்லது சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைப்பது.
அதற்கடுத்து எலியும் பூனையும். எலியும் பூனையும் வந்து பகை அல்லது முரண்பாடு. பகைமை அல்லது முரண்பாட்டை குறிக்கும். அதாவது எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் பகைமையுடனும் முரண்பட்டு கொண்டே இருப்பதை குறிக்கும். எலியும் பூனையுமாக. எள்ளுக்குள் எண்ணெய் போல. இப்போ எள்ளை பார்த்தா எண்ணெய் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. எள்ளுக்குள்ள எண்ணெய் மறைந்திருக்கும். அதுபோல ஒருவரிடத்தில் உள்ள குணம் அல்லது சில விஷயங்கள் வெளிப்படைய தெரியாமல் உள்ளே மறைந்திருப்பதை குறிக்கும். வெளிப்படையாக தெரியாமல் உள்ளே மறைந்திருப்பதை குறிக்கும். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினார் போல. இப்போ ஏற்கனவே எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றினால் இன்னும் அதிகமாக எரியும். அதுபோல் ஒரு சிக்கலை மேலும் அதிகப்படுத்துவதை குறிக்கும். ஏற்கனவே ஒரு சிக்கல் இருக்குது, அதை மேலும் அதிகப்படுத்துவதை குறிக்கும். ஏழை கண்ட பெருந்தனம் போல. ஏழை ஒருவனுக்கு வந்து திடீரென புதையல் கொடுத்தா அவனுக்கு எப்படி எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அதுபோல் எதிர்பாராத ஒரு பெரிய மகிழ்ச்சியை குறிக்கும். எதிர்பாராத. ஏழைக்கு எப்படி ஒரு புதையல் கொடுத்தா புதையல் கிடைச்சா அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ, அதன் போல் எதிர்பாராத ஒரு பெரிய மகிழ்ச்சியை குறிக்கும். ஓகே, அல்லது எதிர்பாராத ஒரு சந்தோஷமான செயல் நடந்ததை குறிக்கும். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டியது போல. அப்படின்னா அடைக்கலம் தேடி வந்தவர் வந்து அங்கேயே இருக்கிறவங்கள வந்து துரத்தி விட்டுட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பது. அவங்களோட இடம் கொடுத்தவங்களை விரட்டி விட்டுட்டு அவங்க இடத்தை வந்தவங்க வந்து ஆக்கிரமிப்பதை குறிக்கிறது. அதுக்கடுத்து ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிரைத்தார் போல. இப்போ ஒரு சிறிய இது எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு சிறிய காரியத்துக்காக, இப்போ ஒரு நாள் கூத்துனா இப்போ ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ அதுக்காக தன்னுடைய மீசையை சிரைக்கிறாங்க. அதுபோல் ஒரு சிறிய காரியத்திற்காக தனக்கு இருக்கும் ஒரு பெரிய அடையாளத்தை, மீசைங்கிறது நம்மளுக்குரிய ஒரு அடையாளம் தானே, அடையாளத்தை அல்லது பெருமையை இழப்பதை குறிக்கும். ஒரு சிறிய காரியத்துக்காக நமக்கு அல்லது ஒரு சிறிய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய அடையாளத்தை, பாரம்பரியத்தை அல்லது பெருமையை இழப்பதை குறிக்கும். கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல. இப்போ கண் பார்வை போன பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை பார்த்தாலும் அது பயன் கிடையாது. அதுபோல் காலம் கடந்த பின் ஒரு செயலை செய்வது வீண். காலம் கடந்த ஒரு செயலை செய்வது வீண். கல்லு பிள்ளையார் போல. இப்போ வந்து பிள்ளையார் சிலை வந்து அசையாமல் இருக்கும் இல்லையா, அதுபோல் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக அல்லது அசையாமல் இருப்பதை குறிக்கும். மௌனமாக அல்லது அசையாமல், வாய் திறக்காமல் அசையாமல் இருப்பதை குறிக்கும். கண்ணில்லான் கண் பெற்று இழந்தார் போல. இப்போ பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைத்து மீண்டும் இழப்பது போல. பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைத்தா மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், அதை மீண்டும் இழத்தால் எப்படி இருக்கும், அதுபோல் கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பை வந்து கை நழுவி போவது. கிடைத்த பெரும் வாய்ப்பு கை நழுவி போவதை குறிக்கும். அதற்கடுத்து கறவை பிரிந்த கன்று போல. இப்போ தாய் பசு பிரிந்த கன்று எப்படி தவிக்கும், அதுபோல் துணையின்றி தவிப்பதை குறிக்கும். கயிறற்ற சூத்திரப்பாவை. சூத்திரப்பாவைனா பொம்மலாட்ட பாவை. இப்போ பொம்மலாட்ட பாவையில் கயிறை வச்சு தான் அந்த பாவையை வந்து ஆட்டி வைப்பாங்க. அந்த கயிறை அருந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த பொம்மையினால எதுவுமே செய்ய முடியாது. அதுபோல் வழிநடத்த ஆள் இல்லாமல் செயலிழந்து போவது. வழிநடத்த ஆள் இல்லாமல் செயல் இழந்து போவதை குறிக்கும். அதுக்கடுத்து கரும்பிருக்க இரும்பை கடித்தார் போல. இப்போ இனிமையான கரும்பு இருக்கும்போது கடிக்க முடியாத இரும்பு வந்து நம்மளால் கடிக்க முடியாது. கடிக்க முடியாத இரும்பை கடிப்பது போல. அதாவது இதை எதற்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு துன்பமான விஷயத்தை அல்லது துன்பத்தை
தேடுவதை குறிக்கும். ஒரு நல்ல விஷயத்தை விஷயத்தையோ அல்லது செயலையோ விட்டுட்டு துன்பமான விஷயத்தையோ அல்லது செயலையோ தேடுவதை குறிக்கும். அதற்கடுத்து கடல் மடை திறந்தாற் போல. இப்போ கடல் நீர் மடையை வந்து திறந்தால் கடல் எப்படி கட்டுக்கடங்காமல் வரும், அதுபோல் கட்டுக்கடங்காத வேகத்தில் ஒரு காரியம் நடப்பது. அதிவேகமாக கட்டுக்கடங்காத வேகம், கட்டுக்கடங்காத வேகத்தோட ஒரு காரியம் அல்லது ஒரு செயலை நடப்பதை குறிக்கும். அதற்கடுத்து கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தார் போல. தன்னோட சொந்த பொருளை செலவழிக்காமல் அடுத்தவர் பொருளை எடுத்து தர்மம் செய்வது அல்லது காரியம் செய்வதை குறிக்கும். அடுத்தவர் பொருளையோ அல்லது அடுத்தவர் பொருளை எடுத்து தர்மம் அல்லது காரியம் அல்லது ஒரு செயலை செய்வதை குறிக்கும். அடுத்து கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல. இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்டால் நம்மளுக்கு வழி தெரியுமா? வழி தெரியாது. அதுபோல் எவ்வித வழிகாட்டுதல் இன்றி ஒருவரை தவிக்க விடுதலை குறிக்கும். அடுத்து கடன் பட்டான் நெஞ்சம் போல. இப்போ கடன் கொடுத்தவருக்கு பயந்து ஒருவர் மனதுக்குள்ளே வந்து கடன் பட்டவங்க வந்து எவ்வளோ கவலைப்படுவாங்க, அதுபோல் அளவற்ற மன உளைச்சலை குறிக்கும். ஒருவருடைய அளவற்ற மன உளைச்சலை குறிக்கும். அதுக்கடுத்து காண மயிலாட கண்டாடும் வான்கோழி போல. இப்போ மயில் ஆடுவதை பார்த்து தானும் ஆடும் வான்கோழி போல. மயில் வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஆடும் இல்லையா, அதுபோல் தானும் ஆடும் வான்கோழி போல தகுதி இல்லாதவர் தகுதி உள்ளவரை பார்த்து போலி செய்வதை குறிக்கும். தகுதி இல்லாதவர் தகுதி உள்ளவரை போல நாமும் செய்யணும், தகுதி உள்ளவரை போல நாமும் செய்யணும் அப்படின்று கருதி போலியாக செய்வதை குறிக்கும். அதற்கடுத்து காற்றெதிரே ஏற்றிய விளக்கு போல. காற்றுக்கு எதிரே ஏற்றிய விளக்கு என்ன செய்யும்? சீக்கிரமாக அணைந்துவிடும். பலத்த காற்றின் அருகே விளக்கு ஏற்றினால் அணைந்துவிடும். அதுபோல ஒருவர் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதை குறிக்கும். பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதை குறிக்கும். அடுத்து கார்மேகத்தை கண்ட மயில் போல. கார்மேகத்தை கண்ட மயில் எப்படி மகிழ்ச்சியாக ஆடும், அதுபோல ஒரு நற்செய்தியை கேட்டு எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவது. நற்செய்தியை கேட்டு எல்லையற்ற மகிழ்ச்சியில் குதிப்பது அல்லது மகிழ்ச்சி அடைவது. அதாவது மட்டற்ற மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சியை குறிக்கும். கார்மேகத்தை கண்ட மயில் போல. அதுக்கடுத்து காட்டு தீ போல பரவிற்று. இது எதை குறிக்கும்னா, ஒரு செய்தி அல்லது விஷயம் வேகமாக காட்டு தீ போல ஊர் முழுவதும் பரவியதை குறிக்கும். ஒரு செய்தி அல்லது ஒரு விஷயம் காட்டு தீ போல பரவியதை குறிக்கும். வேகமாக ஊர் முழுவதும் பரவியதை குறிக்கிறது. அதற்கடுத்து கிணற்று தவளை போல. இப்போ கிணற்றுக்குள்ளே இருக்கும் தவளைக்கு வந்து வெளி உலகம் தெரியாது. கிணற்றுக்குள்ளே இருக்கிற தவளைக்கு வெளி உலகமே தெரியாது. அதுபோல் உலக அறிவு எதுவுமே இல்லாமல் தனக்கு தெரிந்ததை உலகம் என்று நினைத்து வாழ்பவரை குறிக்கும். வெளி அனுபவம் இல்லாமல் தனக்கு தெரிந்தது தான் உலகம் அப்படின்னு என்று நினைப்பவரை குறிக்கும். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல. இப்போ ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போய் எதிர்பாரா விதமாக ஒரு சிக்கல் அல்லது ஆபத்தை ஏற்படுத்துவதை குறிக்கும். ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போய் எதிர்பாராத விதமாக ஒரு சிக்கல் அல்லது ஆபத்து ஏற்படுவதை குறிக்கும். அதான் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தார் போல. இப்போ கஷ்டப்பட்டு செய்கிற விஷயமோ இல்லை ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு செயலையோ தகுதியற்ற அல்லது அதனுடைய மதிப்பு தெரியாமல் அதனை அளிக்கும் ஒருவரிடம் ஒப்படைப்பது போல. அதான் ஒப்படைப்பது போல. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தார் போல. அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தார் போல. அதுபோல் இப்போ நம்மளுக்கு உதவி வேணும்னு ஒருத்தரை தேடி செல்லும்போது அந்த நபர் தானாகவே முன்வந்து
உதவி செய்வாங்க. உதவி செய்வது போல எதிர்பாராத வாய்ப்பு, எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்பு. நம்மளுக்கு உதவி வேணும்னு போய் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களாவே நம்மளை தேடி வந்து உதவி செய்வது போல, அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தார் போல. அதற்கடுத்து குன்று முட்டிய குருவி போல. குன்று முட்டிய குருவி போலனா ஒரு சிறு பறவை வந்து மலையை முட்டினா யார் காயப்படுவாங்க? அந்த பறவை தான் காயப்படும். அதுபோல் ஒரு பலமான எதிரியை வந்து பலவீனமானவர் வந்து எதிர்த்து துன்பப்படுவது. பலமானவரை வந்து பலவீனமானவர் எதிர்த்து துன்பப்படுவதை குறிக்கும். பலமானவரை பலவீனமானவர் எதிர்த்து துன்பப்படுவதை குறிக்கும். குடத்துள் விளக்கு போல. இப்போ குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கினுடைய ஒளி வந்து வெளியே தெரியாது. அதுபோல ஒருவர் திறமை வெளிப்படாமல் இருப்பதை குறிக்கும். திறமை வெளிப்படாமல் மறைந்திருப்பதை குறிக்கும் அல்லது வெளிப்படாமல் இருப்பதை குறிக்கும். அதற்கடுத்து குட்டி போட்ட பூனையை போல. குட்டி போட்ட பூனை எப்படி தன் குட்டிகளை தேடி அலையும், அதுபோல ஒரு காரியத்திற்காக பதற்றத்துடன் அலைந்து திரிவதை குறிக்கும். அலைந்து திரிவது ஒரு காரியத்தை அல்லது செயலை செய்ய பதற்றத்துடன் அலைந்து திரிவதை குறிக்கும். அதற்கடுத்து குரங்கின் கையில் கொல்லி கொடுத்தார் போல. கொல்லின நெருப்புக்கட்டை. குரங்கு கையில், இப்போ குரங்குக்கு வந்து அறிவு கிடையாது. அறிவில்லாத குரங்கிடம் நெருப்பு தந்தால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதுபோல ஒரு பொறுப்பற்றவரிடம் அல்லது அறிவில்லாதவரிடம் ஒரு வேலையை ஒப்படைத்து அழிவை தேடுவதை குறிக்கும். அதுக்கடுத்து குலத்தை கெடுக்க வந்த கோடாரி கம்பை போல. இப்போ கோடரி வந்து ஒரு மரத்தை வெட்ட பயன்படுத்தப்படும் கருவி. அந்த கோடரி காம்பு வந்து எதனால் ஆனது? மரத்தால் ஆனது. இப்போ மரத்தாலான அந்த கருவியே மரத்தை வெட்டுவது. அதுபோல ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்களே அந்த குடும்பம் அல்லது சமூகத்துக்கு தீங்கு விளைவிப்பதை குறிக்கும். அதாவது தன் குலத்திற்கே தீங்கு செய்பவர், தான் பிறந்த தன் குலத்திற்கே தீங்கு செய்பவரை குறிக்கும். குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பை போல. அடுத்து பாருங்க, குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை போல. இப்போ குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா அது என்ன செய்யும்? பூமாலையோட மதிப்பு வந்து குரங்குக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் அது என்ன செய்யும்? பூவை பிச்சு தான் போடும். பூமாலையை பிச்சு போட்டுரும். அதுபோல் மிகவும் மதிப்பு மிக்க ஒரு பொருள் அதன் அருமை தெரியாதவரிடம் கொடுத்து அது சிக்கி சீரழிவதை அல்லது நாசமாவதை குறிக்கிறது. சிக்கி நாசமாவது அல்லது வீணாவதை குறிக்கிறது. குரங்கு கையின் அகப்பட்ட பூமாலை போல. அதற்கடுத்து குருடும் செவிடும் கூத்து பார்த்தார் போல. குருடும் செவிடும் கூத்து பார்த்தார் போல. கண்ணு தெரியாதவங்களும் காது கேட்காதவங்களும் கூத்து பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அதுபோல் ஒன்றும் புரியாதவர்கள் காரியத்தில் ஈடுபடுவது. ஒன்றும் புரியாதவர்கள் காரியத்தில் ஈடுபடுவது அல்லது ஒரு செயலை செய்வது அல்லது அதை பார்ப்பதை குறிக்கும். எதுவுமே புரியாமல் அந்த காரியத்தை செய்கிறது அல்லது பார்ப்பதை குறிக்கும். குருடும் செவிடும் கூத்து பார்த்தார் போல. அடுத்து குருடனுக்கு குருடன் வழிகாட்டியது போல. இப்போ குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? அது எப்படி அமையும்? தவறாகத்தான் அமையும். அதுபோல் விவரம் தெரியாத ஒருவருக்கு அதைவிட விவரம் தெரியாதவர், ஏற்கனவே அவருக்கும் விவரம் தெரியலை, அதைவிட விவரம் தெரியாதவர் வந்து வழிகாட்ட முயன்று இருவருமே தடுமாறுவது. விவரம் தெரியாதவர் வழிகாட்டும் போது இருவருமே தடுமாறுவது அல்லது தவறான பாதையில் செல்வதை குறிக்கும். குலைக்கின்ற நாய்க்கு எலும்பு போட்டார் போல. இப்போ
குலைக்கின்ற நாய்க்கு எலும்பு போட்டால் போல. அதுபோல் தொல்லை கொடுக்கும் ஒருவரை சரிக்கட்ட அவருக்கு ஏதேனும் ஆதாயம் கொடுத்து வாய் அடைக்கிறாங்கல்ல, அது போல். இப்போ யாராவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு பணத்தையோ கொடுத்து அவங்க வாயை அடைத்தல், ஆதாயம் தேடுதல். குலைக்கின்ற நாய்க்கு எலும்பு போட்டார் போல. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டார் போல. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டார் போல. அதாவது குளிக்கிறதுக்கு குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டார் போல. குளிக்க போவதை எதற்கு குளிக்கிறாங்க? அழுக்கு நீங்கி சுத்தமாவதற்கு தான் குளிக்கிறாங்க. அதில் சேற்றை பூசிக்கொண்டார் போல சுத்தமாகாமல் அதற்கு எதிராக இன்னும் அசுத்தமாதலை குறிக்கிறது. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டால் போல அது எதை குறிக்குதுன்னா சுத்தமாகாமல் அதற்கு எதிராக இன்னும் அசுத்தமாதலை குறிக்கிறது. அதுபோல் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் பயனற்றதோடு நிலையை இருக்கக்கூடிய நிலையை மேலும் மோசமாக்கி விடுவதை குறிக்கும். மேலும் மோசமாக்கி விடுவதை குறிக்கும். அதாவது நன்மை செய்ய போய் அது தீமையில் முடிவதை குறிக்கும். அடுத்து பாருங்க, குறிச்சி புக்க மான் போல. குறிச்சின்றது ஒரு வேட்டுவர் குடியிருப்பு, மலைவாழ் மக்களோட ஒரு வேட்டுவர் குடியிருப்பு, வேட்டுவர்கள் வாழக்கூடிய பகுதி. அதற்குள்ள மான் புகுந்தால் அந்த மான் எப்படி ஒருவித பயம், தயக்கம், அச்சத்தோடு இருக்கும். பயம், தயக்கம், ஒரு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கும். அதுபோல் புதிய சூழல் அல்லது அறியாத சூழலில் ஒருவர் சென்றால் ஒருவித பயம், தயக்கம், எச்சரிக்கையோடு தான் இருப்பாங்க. அதாவது குறிச்சி புக்க மான் போல. காட்டை விட்டுட்டு வேட்டுவர் குடியிருப்புக்குள்ளே நுழைஞ்ச மான் எப்படி சிக்கி தவிக்குமோ அதுபோல் புதிய சூழல் அல்லது அறியாத ஒரு இடத்துல இருக்கிறவங்க பயம், தயக்கம், மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேல் விட்ட விளக்கு எப்படி பிரகாசமாக தெரியும்? மலை உச்சியில் இருக்கும் விளக்கு எல்லோருக்கும் தெரியும். அதுபோல் ஒருவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருப்பது, உலகம் முழுவதும் பரவி இருப்பதை குறிக்கிறது. கூழில் விழுந்த ஈ போல. கூழில் விழுந்த ஈ மீள முடியுமா? மீளவே முடியாது. அது சிக்கி தவிக்கும். அதுபோல மீள முடியாத சிக்கலில் சிக்கி தவிப்பதை குறிக்கும். அடுத்து பாருங்க, கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல. கொல்லன்னா யாரு? அறிவால் கூறிய ஆயுதங்கள் போன்ற ஆயுதங்களை செய்பவர்கள். அவங்க தெருவில் போய் ஊசி விற்றா அது எப்படி இருக்கும்? அதாவது அந்த தொழில் வல்லுநர்கள் இருக்கும் இடத்திலே போய் அவர்களுக்கு தெரிந்ததையே விற்க முயல்வதை போன்றது. தேவையில்லாத செயலை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, கொழு கொம்பில்லா கொடி போல. இப்போ கொடின்னு எடுத்துக்கிட்டா அதற்கு படர்வதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். இல்லையா? அது இல்லைன்னா இல்லாத கொடி எப்படி இருக்கும்? ஆதரவின்றி அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். அதுபோல் ஆதரவின்றி தவிப்பதை குறிக்கிறது. கொழுக்கொம்பில்லா கொடி போல ஆதரவு இல்லாதவர்களை குறிக்கிறது, ஆதரவின்றி தவிப்பது. அடுத்து கோல் எடுத்தார் குரங்காடுவது போல. கோல்னா குச்சி. அந்த குச்சியை பார்த்து பயந்து என்ன செய்யும்? குரங்கு ஆடும். அதுபோல ஒருவர் அதிகாரத்திற்கோ அல்லது தண்டனைக்கோ பயந்து காரியத்தை செய்வது. அதிகாரத்திற்கோ அல்லது தண்டனை கொடுப்பாங்க, தண்டனைக்கோ பயந்து ஒரு காரியத்தை செய்வதை குறிக்கும். குச்சிக்கு பயந்து எப்படி குரங்கு ஆடுது, அதுபோல ஒரு அதிகாரம் அல்லது தண்டனைக்கு பயந்து காரியத்தை செய்வதை குறிக்கும்.
கோழி திருடிவிட்டு கூட குழாவுவது போல. கோழி திருடிவிட்டு கூட குழாவுவது போல, அதாவது தவறு செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல பாதிக்கப்பட்டவருடனே சகஜமாக பழகுவதை குறிக்கும். அதாவது கோழியை திருடிவிட்டு அவங்களும் சேர்ந்து தேடுவாங்கல்ல, அது போல. கோழி திருடிவிட்டு குழாவது போல, தவறு செய்துவிட்டு ஒன்றும் தெரியாது போல பாதிக்கப்பட்டவருடனே சகஜமாக பழகுவதை குறிக்கும். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல. சர்க்கரை பந்தல் சுவையாக இருக்கும், அதில் தேன் மாறி பொழிஞ்சா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். அதாவது இனிப்பான ஒரு சூழலில் மிகவும் இன்னொரு இனிப்பான ஒரு செய்தி சேர்வதை குறிக்கும். அதாவது மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி, இனிப்பான ஒரு சூழலில் இன்னொரு இனிப்பான ஒரு செய்தி சேருவதை போல. அதற்கடுத்து சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை, வரைபடத்தில் உள்ள செந்தாமரை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அதை வச்சு எந்த பயனும் கிடையாது. அதை அந்த செந்தாமரையை சாமிக்கு போடவோ தலையில் வைக்கவோ முடியாது. அதுபோல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் எந்த பயனும் தராத ஒரு பொருள் அல்லது செயல். எந்த பயனும் தராத ஒரு பொருளை குறிக்கும். அழகாக இருக்கும், ஆனால் பயன் தராத பொருளை குறிக்கும். சித்திர பதுமை போல. சித்திர பதுமை எவ்வித அசைவும் இன்றி பேசாமல் மௌனமாக அழகாக அமர்ந்திருப்பதை குறிக்கும். சித்திர பதுமை எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், எந்தவித அசைவும் இருக்காது, பேசாது, மௌனமாக இருக்கும். அதுபோல் எவ்வித அசைவு இல்லாமல் பேசாமல் மௌனமாக அழகாகவும் இருப்பதை குறிக்கும். சிவபூஜை வேளையில் கரடி புகுந்தார் போல. பூஜையில் கரடி புகுந்தா எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தேவையற்ற இடையூறு வருவதை குறிக்கும். தேவையற்ற இடையூறை குறிக்கிறது. நல்ல காரியம் நடக்கும்போது வருகின்ற தேவையற்ற இடையூறு தான் எப்படி சொல்லுவாங்க? சிவபூஜையில் கரடி புகுந்தார் போல. சிறகு இழந்த பறவை போல. சிறகு இழந்த பறவையினால பறக்க முடியுமா? முடியாது. அதுபோல முன்னேற முடியாமல் தன் வலிமையை இழந்து செயலற்று போவதை குறிக்கும். முன்னேற முடியாமல் தன் வலிமையை இழந்து செயலற்று போவதை குறிக்கிறது. சூரியனை கண்ட பனி போல. சூரியன் வந்தால் பனி எப்படி விலகிருமோ, அதுபோல ஒரு பெரிய சக்தி வந்ததும் துன்பங்கள் விலகுவதை குறிக்கும். துன்பங்கள் விலகுவது. அல்லது ஒரு பெரிய செயலை செய்யும் போதோ ஒரு பெரிய சக்தி வரும்போதோ துன்பங்கள் விலகுவதை குறிக்கிறது. சூரியனை கண்ட பனி போல. அடுத்து செவிடன் காதில் சங்கு ஊதினார் போல. செவிடன் காதில் சங்கு ஊதினா கேட்கும், அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. அதுபோல் எவ்வளவு சொல்லியும் காதில் வாங்கி கொள்ளாத ஒருவரிடம் அறிவுரை கூறுவதை குறிக்கும். அறிவுரை கூறுவது, அதாவது கேட்காத ஒருவரிடம் கேட்காத ஒருவரிடம் அறிவுரை கூறுவதை குறிக்கும். இதுவும் வீண் செயல் தான். ஓகேங்களா? அதற்கடுத்து சேற்றில் பிறந்த செந்தாமரை போல. சேற்றில் செந்தாமரை மலர்ந்தால் அது எவ்வளோ பிரகாசமாக சுற்றி இருக்கிறது சேரு தான். அந்த தாமரை எப்படி இருக்கும்? அழகாக பிரகாசமாக இருக்கும். அதுபோல் மோசமான அல்லது வறுமையான சூழலில் பிறந்தாலும் நற்பண்புகளுடன் போய் பேசாமல் திருடாமல் நற்பண்புகளுடன் இருப்பதை குறிக்கிறது. சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை. கிளி எப்படி ஒருத்தர் சொல்கிறத அப்படியே சொல்லுதோ, அதுபோல் சொந்தமாக சிந்திக்காமல் மற்றவர் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே சொல்லுபவரை குறிக்கும். மற்றவர் சொல்லுவதை சொல்லுவது. சொந்தமாக சிந்திக்காமல் மற்றவர் சொல்லுவதை அப்படியே சொல்லுவதை குறிக்கும். தயிர் கடையும் போது தாலி உடைந்தார் போல.
தயிர் கடையும் போது பானை உடைஞ்சா எப்படி இருக்கும், அந்த செயலை அந்த தயிரை வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதுபோல் ஒரு காரியம் முடியும் தருவாயில் எதிர்பாராத ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுவதை குறிக்கிறது. பெரிய நஷ்டம் ஏற்படுவதை குறிக்கிறது. தங்க பதுமைக்கு பொட்டிட்டார் போல. தங்க பதுமையே அழகாக இருக்கும், அதற்கு பொட்டு வச்சா இன்னும் அழகாக இருக்கும். அதுபோல் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அல்லது பொருளை மேலும் அழகுபடுத்துவதை குறிக்கும். தாயை கண்ட சேய் போல. தாயை கண்ட சேய் எப்படி மற்றற்ற மகிழ்ச்சியோட பாதுகாப்போட இருக்கும். அதுபோல் இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்நேகிதனையோ இல்லை பிரியமானவங்களையோ சந்திக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், மற்றற்ற மகிழ்ச்சியும் இருக்கும் இல்லையா, மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது, தாயை கண்ட சேலை போல மற்றற்ற மகிழ்ச்சி அடைவது. தாமரை இலை மேல் தண்ணீர் போல. தண்ணீர் இருந்தாலும் தாமரை இலை நனையாது, அதுபோல எதிலும் ஒட்டாமல் பற்றற்று இருப்பதை குறிக்கும். பற்றற்று இருப்பதை குறிக்கும். எந்த காரியத்திலும் ஒட்டாமல் செயலில் ஈடுபடாமல் ஒரு பற்றற்ற நிலைமையில் இருப்பதை குறிக்கும். திருடனை தேள் கொட்டினது போல. தவறு செய்தவன் தனக்கு வந்த துன்பத்தை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே தவிப்பது. இப்போ திருடன் திருடுறதுக்கு தான் வந்திருக்கான், அதில் தேள் கொட்டிருச்சு, அதை அவனால் வெளியில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதுபோல் தவறு செய்தவன் தனக்கு வந்த துன்பத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பதை குறிக்கும். வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பதை குறிக்கும். தென்றல் முற்றி பெருங்காற்றானார் போல. தென்றல் முற்றி பெருங்காற்றானார் போல. அதாவது தென்றல் போக போக அப்படியே முற்றி அது பெருங்காற்று சூறைக்காற்றானார் போல. சிறிதாக தொடங்கிய ஒரு விஷயம் காலப்போக்கில் பெரிய அளவில் உருவெடுப்பதை குறிக்கும். தோன்றி மறையும் வானவில் போல. வானவில் எவ்வளோ நேரம் இருக்கும், சிறிது நேரம் மட்டும்தான் இருக்கும். அதுபோல் சிறிது நேரமே இருந்துவிட்டு உடனே மறைந்துவிடும் தற்காலிகமான சந்தோஷம், தற்காலிகமான விஷயம். வானவில் தற்காலிகமாக தானே இருக்கும். தற்காலிகமான சந்தோஷம் அல்லது ஒரு செயல், சந்தோஷம் அல்லது ஒரு செயலை குறிக்கும். தற்காலிகமாக சிறிது நேரம் மட்டுமே இருந்துவிட்டு மறைந்து விடக்கூடிய ஒரு தற்காலிகமான சந்தோஷம் அல்லது செயலை குறிக்கும். நகமும் சதையும் போல. நகமும் சதையும் பிரிக்கவே முடியாது, அதுபோல் பிரிக்க முடியாத ஒரு நெருக்கமான உறவு அல்லது நட்பினை குறிக்கும். நத்தைக்குள் முத்து பிறந்தார் போல. நத்தைக்குள் முத்து பிறந்தால் போல. ஒரு சாதாரண நத்தை ஓட்டில் முத்து எப்படி பிறக்குதோ அதுபோல் விலை மதிப்பற்ற முத்து பிறக்குது இல்லையா, சாதாரண ஒரு ஓட்டுக்குள்ள விலை மதிப்பற்ற முத்து பிறக்கு. அதுபோல் எளிய இடத்தில் அல்லது ஒரு சாதாரண இடத்தில் ஒரு அரிய பொருள் இருப்பது அல்லது கிடைப்பதை குறிக்கும். அரிய பொருள் இருப்பது அல்லது கிடைப்பதை குறிக்கும். அடுத்து நடுக்கடலில் களம் கவிழ்ந்தால் போல. நடுக்கடலில் கப்பல் கவிழ்ந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியுமா, தப்பிக்கவே முடியாது. அதுபோல் தப்பிக்க வழியில்லாத இடத்தில், அதாவது ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி தவிப்பதை குறிக்கும். பெரிய ஆபத்தில் சிக்கி தவிப்பதை அல்லது பெரிய ஆபத்து ஏற்படுவதை குறிக்கும். நடுக்கடலில் களம் கவிழ்ந்தார் போல. நான் அருந்த வில் போல. நான் அருந்த வில்லுனால அம்பை எய்த முடியுமா, எய்ய முடியாது. அதுபோல் கயிறு அருந்த வில்லால் அம்பை எய்த முடியாதோ அதுபோல் பயன் தராத நிலையை அடைவதை குறிக்கும். பயனில்லாத நிலை. நான் கயிறு அருந்த வில் எப்படி பயனற்று போகுமோ அல்லது பயனில்லாத செயல் அல்லது பயனில்லாத நிலையினை குறிக்கிறது. நாய்க்கு கிடைத்த தெங்கம்பழம் போல. தெங்கம்பழம் என்பது தேங்காய். இப்போ நாய் கையில் தேங்காயை கொடுத்தா அது உடைக்கவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. அதுபோல் சிலருக்கு நல் வாய்ப்பு அல்லது பொருள் கொடுத்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியாது. நல்ல
வாய்ப்பு அல்லது பொருள் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியாது, அந்த நிலையினை குறிக்கிறது. நாய்க்கு கிடைத்த தெங்கம்பழம் போல. நீருக்குள் பாசி போல. நீருக்குள் இருக்கிற பாசி எப்படி இயல்பாகவே இருக்குமோ அதுபோல் இயல்பாகவே ஒரு விஷயம் எங்கும் பரவி இருப்பதை குறிக்கும். அல்லது இப்போ நீருக்குள்ளே பாசி இருந்தால் அது காற்றின் ஓட்டம் நீரோட்டத்திற்கு போன்று அலைந்து திரியும் இல்லையா, அலைந்து திரியும் அல்லது சிதறி போகும். அதுபோல் சிலர் மனதளவிலும் செயலிலும் நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பார்கள். அதாவது ஒரே முடிவில் இல்லாமல் நிலைத்து இருக்க மாட்டார்கள். ஒரே முடிவில் இல்லாமல் மாறி மாறிக்கொண்டே இருப்பார்கள் இல்லையா, நிலைத்திருக்க மாட்டார்கள். ஓகே, ஒரே முடிவில் நிலைத்திருக்காதவரை குறிக்கும். மனதிலும் செயலிலும் நிலைப்புத்தன்மை இல்லாதவரை குறிக்கும். நீர்மேல் எழுத்து போல. இப்போ கல்மேல் எழுத்துனா அது அழியாமல் இருக்கும். நீர்மேல் எழுத்து சீக்கிரமாக அது நிலைக்காது. அதுபோல் மிகவும் குறுகிய காலமே மட்டுமே இருந்து வரையும் தற்காலிகமான விஷயத்தை குறிக்கும். தற்காலிகமான செயல் அல்லது ஒரு பொருளை குறிக்கும். நீர் பூத்த நெருப்பு போல. இப்போ சாம்பலுக்கு அடியில் நெருப்பு தணல் எப்படி மறைஞ்சிருக்கும், அதுபோல் ஒரு பெரும் ஆற்றல் அல்லது உணர்ச்சி வெளியே தெரியாமல் அடங்கியிருப்பதை குறிக்கும். சாம்பலுக்கு எப்படி இல்லை நெருப்பு எப்படி அணைஞ்சிருக்கோ அதுபோல் ஒரு பெரும் ஆற்றல் அல்லது சக்தி அல்லது உணர்ச்சி வெளியே தெரியாமல் அடங்கியிருப்பதை குறிக்கும். வெளியே தெரியாமல் அடங்கியிருப்பதை குறிக்கிறது. நெருப்பாரும் மயிர்பாலமும் போல. நெருப்பு ஆற்றின் மேலே மயிர்பாலம், ஒரு முடிப்பாலம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அது ஒரு ஆபத்தான சூழலை தானே குறிக்குது. நெருப்பாற்றில் மயிர்பாலம் இருப்பது போல மிக ஆபத்தான அல்லது கடினமான சூழலை கடப்பதை குறிக்கும். நெருப்பு ஆற்றின் நடுவில் முடிப்பாலம் இருந்தால் அதை கடக்கிறது ரொம்ப கடினம், ஒரு ஆபத்தான நிலை, அதை தான் சொல்கிறாங்க. கடினமான அல்லது ஆபத்தான சூழலை கடப்பதை குறிக்கும். பசுமரத்தாணி போல. நம்ம சிறு வயதில் கேட்ட ஒரு கருத்தோ அல்லது ஒரு பார்த்த செயலோ நம்ம மனதில் ஆழமாக பதிஞ்சிரும். அதுபோல் ஒரு கருத்து நம்ம மனதில் ஆழமாக பதிவதை குறிக்கும். கருத்து ஆழமாக மனதில் பதிவதை குறிக்கிறது. பன்றி முன் முத்துக்களை கொட்டினார் போல. பன்றிக்கு முன்னாடி முத்துக்களை கொட்டினா முத்துக்களோட மதிப்பு பன்றிக்கு தெரியுமா, தெரியாது. அதுபோல தகுதியில்லாத ஒருவரிடம் உயர்ந்த கருத்தை சொல்வது. தகுதியில்லாத ஒருவரிடம் உயர்ந்த கருத்துக்களை சொல்வது அல்லது உயர்ந்த செயலை செய்ய சொல்வதை போன்றது. பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல. பழம் நழுவி பாலில் விழுந்தால் கூடுதல் நன்மை. ஏற்கனவே நன்மையை எதிர்பார்த்திருக்கும் போது அதைவிட ஒரு நன்மையான செய்தி தேடி வருவதை குறிக்கும். பசுத்தோல் போர்த்த புலி போல. அதாவது மிகவும் நல்லவரை போல வேடமிட்டு உள்ளுக்குள் வஞ்சகமாகவோ அல்லது கொடூரமாக இருப்பவரை குறிக்கும். பறை ஓசை கேட்ட அசுனப்புல் போல. அசுனப்புல்ன்றது ஒரு சிறிய பறவை. பறை ஓசை கேட்டால் அந்த பறவை எப்படி பயந்து திடுக்கிட்டு உடனே பறந்து போயிடும். அதுபோல் ஒரு சிறிய சத்தத்துக்கே அந்த சிறிய பறவை பயந்து ஓடிவிடும். அதுபோல் ஒரு சிறிய சத்தத்துக்கே சில மனிதர்கள் பயந்து போவாங்க இல்லையா, அதை குறிக்கும். அதுபோல் அல்லது ஒரு கொடுஞ்சொற்களை கேட்டு வருந்துவதை குறிக்கும். கொடுஞ்சொல் பேசினா அந்த கொடுஞ்சொல்லுக்கு வருந்துவரை குறிக்கும். அல்லது ஒரு சிறிய சத்தத்துக்கே பயந்து நடுங்குபவரை குறிக்கும். அடுத்து பசுமண் களத்துள் தண்ணீர் போல. பசுமண் அதாவது சுடப்படாத மண்பானையில் நீரை ஊற்றினால் அது எப்படி கரைந்து போகும் அந்த மண்ணோட சேர்ந்து, அதுபோல் எதையும் தாங்க முடியாத அல்லது வலிமையற்ற நிலையை குறிக்கும். வலிமையற்ற
வலிமையற்ற நிலையை, எதையும் தாங்க முடியாத வலிமையற்ற நிலையை குறிக்கிறது. பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல, வெள்ளம் வந்து பள்ளத்தை மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு தான் எப்போதுமே பாயும். அதுபோல ஒரு செயல் தடையின்றி நடப்பதை குறிக்கும். தடையின்றி செயல் நடப்பதை குறிக்கிறது. பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல, பாம்பின் வாயில் தவளை அகப்பட்டுச்சுன்னா அதற்கு வந்து மரணம் வந்து உறுதி. அதுபோல் தப்பிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கி தவிப்பதை குறிக்கும். தப்பிக்க வழியில்லாத நிலை, தப்பிக்க வழியில்லாத ஒரு இக்கட்டான ஆபத்தை குறிக்கும். பாம்பும் கீரியும் போல, இது வந்து பகை. பாம்பும் கீரியும் போல ஒன்றுக்கொன்று தீராத பகையுடன் இருக்கும் இல்லையா, அதுபோல் பகைமையுடன் இருப்பதை குறிக்கும். அடுத்து பாம்புக்கு பால் வாத்தார் போல, பாம்புக்கு வந்து என்னதான் பால் கொடுத்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். அதுபோல் தீமையானவர்களுக்கு என்னதான் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாலும், நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அது வந்து அவர்களையே மேலும் பலப்படுத்தும். மேலும் அவங்க தீமை தான் செய்வாங்க, நல்லது செய்ய போகிறது கிடையாது. அதுதான் என்னது, பாம்புக்கு பால் வாத்தார் போல. பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது போல, அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்கி அது தவறுதலாக விபரீதமாக மற்றொரு காரியத்தில் போய் முடிவது. நம்ம ஒரு நல்ல காரியம்னு நினச்சி செய்கிறோம், அது வந்து தவறுதலாக ஒரு விபரீதமான காரியத்தில் போய் அமைவது தான் என்னது, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதையானதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து புலியிடம் தப்பி பூதத்தினிடம் அகப்பட்டார் போல, புலியிடம் இருந்து தப்பி பூதத்தினிடம் அகப்பட்டார் போல, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பி அதைவிட ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்வதை குறிக்கும். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பி அதைவிட ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்வதை குறிக்கும். புலியிடம் இருந்து தப்பி பூதத்தினிடம் அகப்பட்டார் போல. அடுத்து புற்றில் இருக்கும் பாம்பென சீறி, புற்றில் இருக்கும் பாம்பு எப்படி சீருமோ அதுபோல ஒரு விஷயம் அல்லது ஒரு செயலை வந்து மிகுந்த வேகத்துடனும் கோபத்துடனும் வெளிப்படுத்துவது. மிகுந்த வேகம் மற்றும் கோபத்துடன் வெளிப்படுத்துவதை குறிக்கும். புற்றீசல் போல, மழைக்காலத்தில் வந்து ஈசல்கள் வந்து கூட்டமாக புற்றிலிருந்து வெளிவரும் இல்லையா, அதுபோல் ஓரிடத்தில் திடீரென பலரும் அல்லது பலவும் திரண்டு வருவதை குறிக்கும். பலரும் அல்லது பலவும் திரண்டு வருவதை, ஓரிடத்தில் திரண்டு வருவதை குறிக்கும். பூனையை கண்ட கிளி போல, பூனையை கண்ட கிளி எப்படி பயந்து நடுங்கும், அதுபோல மிகுந்த அச்சம் கொள்வதை குறிக்கும். அச்சம் கொள்வது. பூவுடன் கூடிய நாரும் மனம் பெற்றார் போல, நாருக்குன்னு தனியாக மனம் கிடையாது, பூவோட சேரும்போது அது மனம் வீசும். அதுபோல் பெரியவர்களுடன் சேரும்போது எளியவர்களுக்கும் பெருமை கிடைக்கும். அதாவது நற்பண்பு உள்ளவர்களிடம் சேரும்போது நமக்கும் அந்த நற்பண்புகளோ அல்ல நற்பண்புகளிலிருந்து வரக்கூடிய பெருமை கிடைக்கும். அதுதான் பூவுடன் கூடிய நாரும் மனம் பெற்றார் போல. பூவும் மனமும் போல, பூவும் மனமும் வந்து ஒரு பிரிக்க முடியாது, ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாது. அதுபோல ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாத அளவு இணைந்திருப்பதை குறிக்கும். பெட்டியில் இருக்கும் பாம்பென அடங்கி இருத்தல், பெட்டிக்குள்ள பாம்பு எப்படி இருக்கும், அமைதியாக அடங்கி இருக்கும்ல, அதுபோல் அடங்கி இருப்பவரை குறிக்கும். அடுத்து மழையை எதிர்பார்க்கும் பயிர் போல, இப்போ காய்ந்து போன பயிர் வந்து மழையை எப்படி எதிர்நோக்கி காத்திருக்கும், அதுபோல் ஒருவருடைய உதவிக்காக அல்லது வருகைக்காக ஏங்கி தவிப்பதை குறிக்கிறது. அடுத்து மணியும் ஒளியும் போல, மணியும் ஒளியும் போலனா மாணிக்க கல்லும் அதன் ஒளியும் எப்படி இணைந்திருக்கும், அதுபோல இணைந்திருப்பதை குறிக்கிறது. அதற்கடுத்து மத்தில் அகப்பட்ட தயிர் போல மனைமுடைந்து போவதை குறிக்கும். அதாவது தயிர் மத்தில் வந்து தயிர் அகப்பட்டால் எப்படி சிதறி போகுமோ அதுபோல் மனம் வந்து நிலை குலைந்து போவதை குறிக்கிறது.
மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போல. கவரிமான்ன்றது மென்மையான முடிகளை உடைய மான். அதிலிருந்து நம்ம முடிகளை பூரா நீக்கிட்டோம்னா அதனால் உயிர் வாழவே முடியாது. அதுபோல் சில மனிதர்கள் வந்து மானம்தான் உயிர், சில கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை, மரியாதையோடு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து அந்த மானம் போனால் வாழ முடியாத குணத்தை குறிக்கும். அந்த மானம் போனால் உயிர் வாழ முடியாத குணத்தை உடையவர்களை குறிக்கும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போல. கவரிமான் பரம்பரை அப்படின்லாம் உதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பெரிய கவரிமான் பரம்பரை போல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் மானம் போனால் உயிர் வாழ முடியாத குணத்தை குறிக்கும். மணல் சூற்றில் கல் ஆய்வது போல. மணலாலான சூற்றில் வந்து கல் தேடுவது வீணான ஒரு பயனற்ற செயல். அதுபோல் பயனற்ற வேலை செய்வதை குறிக்கும். பயனற்ற வேலையை குறிக்கும். மது உண்ட குரங்கு போல. குரங்கு ஏற்கனவே சேட்டை செய்யும், அதில் மதுவை வேற சாப்பிட்டுச்சுன்னா மேலும் சேட்டை செய்யும். அதுபோல் விவேகமின்றி செயல்படுவதை குறிக்கும். விவேகமின்றி செயல்படுவதை குறிக்கும். மதில் மேல் இருக்கும் பூனை. மதில் மேல் இருக்கும் பூனை வந்து எந்த பக்கம் குதிக்கும்னே தெரியாது. அதுபோல் முடிவெடுக்க முடியாமல் எந்த பக்கம் சேருவது என தவிக்கும் நிலையை குறிக்கும். மதியிலா வானம் போலவும் தாமரை இல்லாத குளம் போலவும். மதின்றது சந்திரன் இல்லாத வானமும் அழகாக இருக்காது, தாமரை இல்லாத குளமும் அழகாக இருக்காது. அதுபோல் முக்கிய அம்சம் இல்லாத ஒரு நிலை அல்லது ஒரு முக்கிய நபரோ ஒரு பொருளோ அந்த உரிய இடத்தில் இல்லாத நிலையை குறிக்கிறது. மதம் கொண்ட யானை போல. மதம் கொண்ட யானை எப்படி இருக்கும்? கட்டுக்கடங்காத கோபத்துடனும் எதையும் மதிக்காமல் செயல்படுவதை குறிக்கிறது. மலடி பெற்ற மகன் போல. மலடி என்பது குழந்தை பெற முடியாத ஒரு பெண்ணை குறிக்கும். அந்த பெண்ணுக்கு மகன் பிறந்தால் அது எப்படி மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். அதுபோல் அரிதாக கிடைக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய ஒரு செயலை அரியதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும். அடுத்து மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினது போல. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினா மண் குதிரை வந்து நீரில் கரைஞ்சு விடும், நம்ம முழுமையாக வந்து கரை சேர முடியாது. அதுபோல் உறுதியற்ற ஒன்றை நம்பி செயலில் இறங்கி துன்பப்படுவதை குறிக்கும். உறுதியற்ற ஒரு பொருளை நம்பி அல்லது உறுதியற்ற ஒன்றை நம்பி செயலில் இறங்கி துன்பப்படுவதை குறிக்கும். மான் கூட்டத்தில் புகுந்த பெரும்புலி போல. மான் கூட்டத்தில் புகுந்த ஒரு பெரும்புலி போல. வலிமையான ஒருவர் வந்து வலிமையற்ற கூட்டத்தில் புகுந்து அவர்களை நிலைகுலைய செய்வது போல. வலிமையான ஒருவர் வலிமையற்றவர்கள் கூட்டத்தில் நுழைந்து அவர்களை நிலைகுலைய செய்வது போல. மான் கூட்டத்தில் புகுந்த பெரும்புலி போல. அடுத்து மாலுமி இல்லாத மரக்கலம் போல. மாலுமினா அந்த கப்பலை வந்து வழி நடத்துபவர். வழி நடத்த ஆள் இல்லைன்னா அந்த கப்பல் வந்து திசை தெரியாமல் அலையும் இல்லையா, அதுபோல் வழிகாட்டி இல்லாத நிலையை குறிக்கும். வழிகாட்டி இல்லாத நிலை, வழிகாட்டுதலுக்கு யாரும் இல்லாமல் ஆதரவின்றி தவிக்கும் நிலையை குறிக்கும். மாலுமி இல்லாத மரக்கலம் போல. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல. அது தன் தகுதிக்கு மீறிய எட்ட முடியாத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவதை குறிக்கும். தன் தகுதிக்கு மீறிய பொருளை ஆசைப்படுவதை குறிக்கும். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தார் போல. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அதுபோல் பெரிய உண்மை அல்லது தன்னோட தவறை சிறிய காரணங்களால் மறைக்க முயல்வதை குறிக்கிறது. யானை வாயில் அகப்பட்ட கரும்பு போல. யானை வாயில் கரும்பு வந்து யானையிடம் சிக்கினால் அது மீண்டும் கிடைக்காது. அதுபோல் தப்பிக்க முடியாத சூழலை குறிக்கிறது. தப்பிக்க முடியாத சூழலில் சிக்கி தவிப்பதை குறிக்கிறது. அடுத்து வயிற்று பிள்ளையை நம்பி கைப்பிள்ளையை ஆற்றில் விட்டார் போல. வயிற்று பிள்ளைனா வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை, கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளையை நம்பி கையில் இருக்கக்கூடிய பிள்ளையை தவறு விடுவதை குறிக்கும்.
அதுபோல் இப்போ நிலையற்ற ஒரு தன்மையை நம்பி, அதாவது இன்னுமே கையில் கிடைக்காத ஒரு பொருளை நம்பி இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரு உறுதியாக இருக்கும் பொருளை அல்லது வாய்ப்பை தவற விடுவதை குறிக்கும். வாய்ப்பை தவற விடுவதை குறிக்கும். கிடைக்காத ஒரு பொருளை நம்பி நம்ம கையில் இருக்கக்கூடிய உறுதியாக இருக்கும் ஒரு பொருளை அல்லது வாய்ப்பை தவற விடுவதை குறிக்கும். அதற்கடுத்து வலையில் அகப்பட்ட மான் போல. வலையில் அகப்பட்ட மான் தப்பிப்பது கடினம். அதுபோல் ஒரு சூழ்ச்சியில் சிக்கி தவிப்பதை குறிக்கிறது. சூழ்ச்சியில் சிக்கி தவிப்பதை குறிக்கிறது. வள்ளியும் முருகனும் போல. வள்ளியும் முருகனும் போல மிக நெருக்கமான தம்பதியினர் அல்லது அன்பான உறவை குறிக்கிறது. அடுத்து வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல. வளர்த்த கடா தான் வளர்த்து ஆளாக்கிய ஒருவரை தனக்கு துரோகம் செய்வது அல்லது எதிரியாக மாறுவதை குறிக்கிறது. விளக்கை கண்ட விட்டில் பூச்சி போல. விளக்கு பார்த்தோன்னே விட்டில் பூச்சி விளக்கு கிட்ட தான் போகும். அதாவது தான் அழிய போகிறோம் அப்படின்றது தெரியாமலே அந்த பூச்சி கவர்ச்சியான இடத்தை தேடி போகும் இல்லையா? அதுபோல் அழிய போகிறோம் என்று தெரியாமலே ஒரு கவர்ச்சியான விஷயத்தை தேடி போகும் நிலையை குறிக்கும். விண்மீன் நடுவில் விளங்கும் வெண்மதி போல. இப்போ பல நட்சத்திரங்களுக்கு நடுவே சந்திரன் எப்படி பிரகாசிக்குது, அதுபோல் பலருக்கு நடுவே ஒருவர் தனிச்சிறப்புடன் பிரகாசிப்பதை குறிக்கும். தனி சிறப்புடன் அல்லது தனித்துவமான ஆற்றலுடன் பிரகாசிப்பதை குறிக்கிறது. அடுத்து வெங்கலக்கடையில் யானை புகுந்தார் போல. வெங்கலக்கடைக்குள்ளே யானை புகுந்துச்சுன்னா, ஒரு கடைக்குள்ளே யானை புகுந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த பொருளை எல்லாம் சிதறடிச்சிரும் இல்லையா? அதுபோல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நபர் சீர்குலைப்பதை அல்லது அந்த அமைதியினை நிலை குலைப்பதை குறிக்கிறது. வெயிலில் அகப்பட்ட புழு போல. வெயிலில் புழு அகப்பட்டுச்சுன்னா அது எப்படி துடிக்கும்? அதுபோல் துன்பத்தை பொறுக்க முடியாமல் மனதால் துடிப்பதை குறிக்கிறது. துன்பத்தை பொறுக்க முடியாத நிலையை குறிக்கும். முடியாத நிலையினை குறிக்கும். வெண்ணெய் இருக்க ஏக்கு அலைவான் போல. வெண்ணெயிலிருந்து நம்மளே நெய் எடுத்துடலாம் இல்லையா? நம்மகிட்ட மூலப்பொருள் இருக்கும்போதே அதை விடுத்து அதன் முடிவிற்காக மற்றவர்களிடம் அலைவதை குறிக்கும். அதாவது அறிவின்மையை குறிக்கிறது. நம்மள்கிட்ட மூலப்பொருள் இருக்கும்போது அதை வைத்து செய்யாமல் அதோட முடிவிற்காக அந்த நெய்க்காக மற்றவர்களிடம் அலைவதை குறிக்கும். அதாவது அறிவின்மையை குறிக்கும். வெண்ணெய் திரளும் போது தாலி உடைந்தார் போல. வெண்ணெய் திரண்டு வரும்போது, தாலிங்கிறது பானை உடைந்தால் எப்படி இருக்கும்? அதே அந்த வெண்ணெய் எல்லாமே வீண் தானே. அதுபோல் ஒரு காரியம் கைகூடி வர நேரத்தில் எதிர்பாராத விதமாக பெரிய நஷ்டம் ஏற்படுவதை குறிக்கிறது. எதிர்பாராத விதமாக அந்த காரியம் நடந்து முடிக்கிற தருவாயில் பெரிய நஷ்டம் ஏற்படுவதை குறிக்கிறது. வேலியே பயிரை மேய்ந்தார் போல. வேலி என்பது பயிரை பாதுகாப்பதற்கு. பயிரை பாதுகாக்க வேண்டிய வேலியே அதை அழிப்பது போல பாதுகாக்க வேண்டியவரே அவர்களுக்கு துரோகம் செய்வது அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்துவது. துரோகம் செய்வது அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்துவதை குறிக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பகுதியில் உவமைகளும் அதற்கு உண்டான விளக்கத்தையும் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த பகுதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.